गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय। नित्याग्निहोत्री कुलवर्धन भक्तवर्यं नित्यं निरंतर निषेवित पाण्डुरंगं तन्नाम कीर्तन पवित्रित सर्वलोकं श्रीकृष्ण दीक्षितं शिरसा நமாமி. நம்ம பாகவத ஆரம்பத்திலேருந்தே நம்ம குருநாதருடைய படத்தை போட்டு இந்த ஸ்லோகமானது வரும். நீங்கள் நிறையா பேர் கவனிச்சிருப்பேன். இந்த ஸ்லோகம் யாருன்னா சாக்ஷாத் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் நம்ம அண்ணாவோட சஷ்டித்திய பூர்த்திக்கு வந்து அவருக்கு அப்போ முடியாத காலமாக இருந்தபோது கூட வந்து அனுகிரகம் பண்ணணும்னு வந்து அண்ணாக்கு ஆசீர்வாதம் பண்ணி இப்படி ஒரு ஸ்லோகத்தை அருள் செய்தார் அண்ணார் மேலே. அப்படி அப்பேற்பட்ட ஸ்லோகம் நித்தியமும் நம்ம பாராயணத்தில் அதை போட்டுட்டு தான் மேலே நம்ம பாராயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பித்து படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த ஸ்லோகத்தை நான் ஏன் சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இந்த பஞ்சமஸ்கந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் குருநாதரை ஸ்மரிக்காமல் இதை ஆரம்பிக்கவே முடியாது. ஏன்னா அவர் பேர்பட்ட தீர்க்கதரிசின்னு இது இன்றைக்கி சொல்லும்போது நாங்கள் பாராயணம் பண்ணும்போது தெரிஞ்சுட்டோம். பொதுவாக நீங்கள் பாகவதம் ராமாயணம் பார்த்தோன்னா ராமாயணம் சுலபமாக இருக்கும். பதங்கள்லாம் ரொம்ப கடினமான சப்தங்கள்லாம் வைக்கல அவர் வால்மீகி. ஏன்னா அது ஆதி கவியாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் வந்ததுனாலையும் எல்லோரும் சுலபமாக சேவிக்கணுன்றதுக்கனால ராமச்சரித்திரத்தை ரொம்ப சுலபமாக வச்சுருந்தார் வால்மீகி. ஆனால் பாகவதம் அப்படி கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே பல்ல உடைக்கும். ஜென்மா அத்தியஸ்திய யதோன்வயாத் இதரதார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் அப்படின்னு இப்படி தான் ஆரம்பிக்கும் பாகவதம். ஏன்னா இது வந்து சும்மா வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு எல்கேஜி யூகேஜி சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டு கிடையாது பாகவதம். இது வந்து பிஹெச்டி எம்எஸ் அந்த மாதிரி படிக்கிறவா லெவலில் சேவிக்கக்கூடிய கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அதுக்கு தகுந்தது போல தான் இருக்கும். அப்படி இந்த பதங்கள்லாம் அப்படி இருக்கும். குருநாதருக்கு என்ன ஆசைன்னா எல்லோரும் சரளமாக பாராயணம் பண்ணணும். அதுவும் கோகுலாஷ்டமி உற்சவத்தில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு எல்லாம் ஆசைப்பட்டு தான் இந்த பாகவத பாடசாலையை ஆரம்பித்து எங்களுக்கு பாகவதம் தான் பிரதானமாக சொல்லி கொடுத்தார். வேதமும் நடக்கும், வேதம் சந்த திருவெல்லாம் நடக்கும். ஆனால் பாகவதத்தில் தான் ஃபோக்கஸ் நிறையா இருந்தது. அப்படி தசமஸ்கந்தம் இத்தியாதிகள் முக்கியமானதெல்லாம் சந்த திருவை சொன்னோம். பொதுவாக அந்த சந்த திருவன்னு ஒன்று அதையும் சொல்லிடுறேன். இப்போ கண்ணனும் நானும்னு அண்ணா சொல்லிக் கொடுக்குற அந்த குரூப்பில் இருக்கிறவாளுக்கு தெரியும். ஒரு தடவை அண்ணா சொல்லுவான், அதை 2 தடவை சொல்லணும். இப்போ இருக்கிற அவகாசத்தில் அதை 2 தடவை சொல்லி ஒரு நாளைக்கு விட்டுடுறோம். ஆனால் இது எப்படின்னா வேதத்தையும் இப்படி தான் அத்தியனம் பண்ணுவாள். அப்படி ஒரு தடவை சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை நாங்கள் 2 தடவை சொல்லி அது ஒரு 5 தடவையோ 10 தடவையோ அந்த ஆவர்த்தி அண்ணா சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா நாங்கள் நித்தியப்படி ஒவ்வொரு கத்தியத்தையும் ஒரு கத்தியமோ 2 கத்தியமோ 10 தடவை சொல்லிட்டு போகணும். அதை அந்த மாதிரி 5 நாளைக்கு சொல்லணும். இப்படி அதை சொல்லிட்டு வந்தோன்னா அது வந்து அப்படி மனசில் படிஞ்சிடும். அப்படி படிக்கணுன்றதுக்காக தான் அண்ணா அப்படி சொல்லி கொடுத்தார். எப்படி படியும்னு நீங்கள் ஆச்சரியமாக நீங்கள் எப்படி படிஞ்சிருக்கு எங்களுக்கெல்லாம்னா, இந்த கத்தியமா இந்த புஸ்தகத்தில் இந்த பக்கத்தில் இந்த வலது பக்கத்தில் கீழே இருக்கும்னு அப்படி படிஞ்சிருத்து இந்த பஞ்சமஸ்கந்தம். ஏன்னா இந்த பஞ்சமஸ்கந்தத்தை மாத்திரம் குருநாதர் சொல்லும்போதே என்ன சொன்னார்னா, இது கொஞ்சம் கடினமானது. பாராயணம் பண்ணும்போது உட்காந்துட்டு தடவிண்டே இருக்கக்கூடாது இந்த பஞ்சமஸ்கந்தத்தை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை சந்த திருவையாக சொல்லி வாயில் புறப்பட்டு வரணும். அது நிறைய ஆவர்த்தி அப்படின்னு உட்காத்தி வச்சு எங்களுக்கு சந்த திருவையாக சொல்லி கொடுத்தார் குருநாதர். ஆனால் அவருடைய பிஸி உங்களுக்கு தான் தெரியுமே எப்படி இருப்பார். ஆனாலும் எல்லா சமயத்துலையும் அப்போல்லாம் நிறைய ஊர் சுற்றுவோம், நிறையா பஜனைக்கு போவோம், எல்லாம் போயிட்டே இருப்போம். வண்டியில் போயிட்டே இருக்கும்போதே சந்தை நடக்கும். அங்கே போய் உட்காந்துட்டு பஜனைக்கு போகிறதுக்கு முன்னாடி சந்தை சொல்லி கொடுப்பார். அதில் என்னென்னா இப்போ இந்த ப்ரோக்ராம்ன்றவாளுக்கு தான் அந்த சிரமமானது தெரியும். இந்த தொண்டை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த ஸ்ருதி மாறிடுத்துன்னா தொண்டை பிடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுவார்னா அப்போ தான் அந்த தம்புரா ஸ்ருதி எலக்ட்ரானிக் வந்தது. அவர் 2 கட்டையில் தான் பாடுவார்.
அந்த 2 கட்டையில் ஸ்ருதியை செட் பண்ணிவிட்டு இந்த பஞ்சமஸ்கந்தத்தை சொல்லிக் கொடுப்பார். ஏன் பஞ்சமஸ்கந்தத்தை இப்படி சொல்லி கொடுத்து இதை சொல்லணும்னார்னா, இந்த பஞ்சமஸ்கந்தம் பாகவதம் முழுக்க பார்த்தா எல்லாம் ஸ்லோக ரூபத்தில் தான் இருக்கும். இந்த பஞ்சமஸ்கந்தம் மாத்திரம் முழுக்க கத்திய ரூபத்தில் இருக்கும். இந்த கத்தியம் சுலபமாக இருக்கிற கத்தியங்களும் இருக்குது. ஆனால் பஞ்சமஸ்கந்தத்தில் இருக்கிற கத்தியங்கள்லாம் பல்ல உடைக்கும். அதனால் என்ன பண்ணார்னா, அதை படிக்கும்போது சரளமாக படிக்கணுன்றதுக்காக அந்த 26 அத்தியாயத்தையும் குருநாதர் சந்த திருவையாக சொல்லி எங்களை அப்படி சொல்ல வச்சார். இது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் முன்னாடி நடந்த கதை. ஒரு 2-3 வருஷம் சொன்னோம். அதை உட்காந்துட்டு அப்பப்போ சந்தர்ப்பங்கள் உற்சவங்கள் வரும்போது எதுவாகவும் திரும்ப ஆரம்பித்து அப்படி ஒரு வழியாக அதை சொல்லி முடித்தோம். அன்றைக்கி அந்த சந்த திருவை சொன்ன அதனுடைய பலன் என்னென்னா, இன்றைக்கி புஸ்தகம் சாட்சி தான். அப்படி அதை பார்த்துட்டு அப்படியே சரளமாக போயிட்டே இருக்கும். இப்போது பெருமைக்காக நான் சொல்லிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ நான்லாம் பஞ்சமஸ்கந்தம் பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன்னா, நீங்கள் கண்ணு பார்க்குற ஸ்பீடை விட நான் ஸ்பீடாக பாராயணம் பண்ணுவேன். அப்படி ஒரு அபியாசமானது ஏன் கிடச்சதுன்னா, ஏதோ 1 நாள் 2 நாள் சாமர்த்தியத்தில் கிடச்சதில்லை. அப்படி குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த சந்த திருவையில் அப்படி மனசில் படிஞ்சிருது அந்த பஞ்சமஸ்கந்தமானது. அது இப்படி இருக்கும், கடினமாக இருக்கும், பாராயணம் பண்ணும்போது சுலபமாக இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம் தெரியாத சமயத்திலே அப்படி அண்ணா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி பஞ்சமஸ்கந்தம்னு உட்காந்தோன்னா திருப்தியாக எந்த கவலையும் இல்லாமல் படிப்போம். முதல்ல என்ன பண்ணணும்னா, இது ஒரு ரூல். நம்ம காரியம் பண்ணும்போதே சுலபமாக இருக்கக்கூடிய காரியங்களை முதல்ல பண்ணிவிட்டு கஷ்டமாக இருக்க காரியத்தை அப்புறம் பண்ணுவோம். ஏன்னா சுலபமாக இருக்கிறதான மனசை ஐயோ சீக்கிரம் முடிச்சிடலான்னு முடிப்போம். அது பண்ணக்கூடாது. முதல்ல கஷ்டமாக இருக்கக்கூடிய காரியங்களை முடிச்சுட்டு அடுத்தது தான் சுலபமாக இருக்கக்கூடிய காரியங்களை பண்ணும். அப்போ தான் அவனுக்கு சுலபம்ன்றதுனால அதுக்கு அவ்வளோ எனர்ஜியும் தேவைப்படாது. கஷ்டமாக இருக்கும்போதும் மனசையும் செலுத்தணும். இந்த மாதிரிலாம் இருக்கணும் உலகத்தில். அந்த மாதிரி இந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்த பின்னாடி இது இருக்கிறதே சுலபமாக ஆக்கிடணும் உங்களுக்குன்னு அப்படி குருநாதருடைய அந்த தீர்க்க தரிசனம் தான் இப்படி பஞ்சமஸ்கந்தத்தை பிரவாகம் போல் வாக்கில் வருவது போல் பண்ணினார். அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்து அப்படி பண்ணினது இன்றைக்கி இத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. எனக்குமே அவ்வளோ ஆத்ம சந்திருப்தியாக இருக்கும். அதை படிக்கும்போது நான் பாராயணம் பண்ணும்போது இந்த பஞ்சமஸ்கந்தம் பாராயணம் பண்ணி தான் எல்லோரும் ஆசைப்பட்டு என்கிட்ட பாராயணம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டால். ஏன்னா அந்த ஒரு செயலி அவ்வளோ அற்புதமாக வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் என் குருநாதர் தான், அவருடைய தீர்க்க தரிசனம். அதனால் அப்பேற்பட்ட குருநாதரை பற்றி இன்றைக்கி சொல்லணுன்றதுனால தான் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்படி அவருடைய தீர்க்க தரிசனத்தினால அந்த பஞ்சமஸ்கந்தமானது அப்படி வாக்கில் கங்கா பிரவாகம் போல் வருது. அப்படி கஷ்டமாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்கந்தத்தை பரம சுலபமாக ஆக்கி கொடுத்த குருநாதரை நமஸ்காரம் பண்ணி ஸ்மரிச்சுட்டு தான் மேலே இந்த பஞ்சமஸ்கந்தத்தை ஆரம்பிக்கணுன்றதுனால அந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி சொல்கிறேன். இந்த பஞ்சமஸ்கந்தத்தினுடைய பெருமை என்னென்னா, பிரம்மனிஷ்டால் இத்தனை நேரம் அந்த விதுரமைத்ரேய சம்பாதமாக சொல்லிட்டு வந்தவர் மேலே சொச்சந்தமாக சொல்லிட்டு வர என்னென்னா, இவருக்கு ஒரு சந்தோஷமாக இந்த பஞ்சமஸ்கந்தத்தில். ஏன்னா பொதுவாக இந்த உலகத்தில் தன்னை மாதிரியே இருக்கிறவாளை பற்றி பேசணும் போகணும்னா, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு டாக்டரை பற்றி கேட்டார்னா அதை டாக்டரை பற்றி நிறையா விவரமாக சொல்லுவாள். ஒரு ஆடிட்டர்னால் அந்த ஆடிட்டர் பற்றின உள்ளவர்கள் அதை பற்றிலாம் உற்சாகமாக சொல்ல ஆரம்பிப்பாள். ஏன்னா அவருக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம், அவள் அனுபவித்து சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இந்த மேலே வரக்கூடிய கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானிகளுடைய சரித்திரம். அந்த ஞானிகளுடைய சரித்திரம் ஒரு ஞானி சொல்வதனால இப்பேற்பட்ட ஞானிகளாக இந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து ஜடபரதர் பரியந்தம் இப்படி ஞானிகளாக பிறந்திருக்காளேன்னு ஒரு சந்தோஷமாக அவருக்கு. அவருடைய சந்தோஷத்தில் இப்படி உற்சாகமாக சொல்வதை காண்பிப்பது போல வியாசாச்சாரியால் இதை கத்தியமாக நம்மளுக்கு அருளியிருக்கார் இந்த பஞ்சமஸ்கந்தத்தை. இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சம்ஸ்கிருதத்தில் பத்தியம் கத்தியம்னு 2. இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் பார்த்தேன்னா இது பத்தியமும் கத்தியமும் சேர்ந்து வரும் இந்த பஞ்சமஸ்கந்தம். அதனால் இது நான் நிறுத்தி நிதானமாக தான் பாராயணம் பண்ணியிருக்கேன், எல்லோருக்கும் புரிவது போல். அதை நீங்கள் பொறுமையாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்கோ. ஒரு தடவை இதை நீங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் சமயம் இருக்கோ அப்போ இதை பார்த்துன்னு 2-3 தடவை சொல்லிட்டு பார்த்தாலே பாராயணம் பண்ணுறதுக்கு சுலபமாகிடும். இன்னொன்று இப்போ உங்களுக்கு ஏதாவது இதில் எங்கே பிரிக்கணும்னு தெரிஞ்சுட்டேன்னா அழகாக ஒரு பென்சிலை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்றத மார்க் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது பாராயணம் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் சௌரியமாக இருக்கும். இப்படி அந்த மாதிரி எல்லாருக்கும் புரிவது போல் மெதுவாக தான் பாராயணம் பண்ணியிருக்கேன். அப்பேற்பட்ட பரம புண்ணியமான இந்த பஞ்சமஸ்கந்தத்தை முதல் அத்தியாயத்தினுடைய கதையை தெரிஞ்சுட்டு மேலே இந்த பஞ்சமஸ்கந்தத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிப்போம். பிரம்மனிஷ்டாலாக இருக்கக்கூடிய சுகாச்சாரியாலை பார்த்து பிராமண சாபம் அடைந்து கங்கா தீரத்துக்கு வந்த பரீட்சித் மகாராஜா மேலே சுகரை பார்த்து கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா,
நீங்கள் போன அத்தியாயத்தில் என்ன சொன்னேன்? அவர் வந்து இந்த உலகம் விரக்தனாக இருந்து நாரதருடைய சரணத்தை ஆசிரியித்து இப்படி விரக்தராக இருந்து பாகவத தர்மத்தில் இருந்தான்னு நீங்கள் சொல்கிறேன். போராதுக்கு ஆத்மாராமன் வேலை சொல்கிறேன். ஆத்மாராமன் என்னென்னா இந்த விஷய சுகத்திலலாம் ஈடுபடாத தனக்குள்ளேயே ஆத்மனி ஆராமகா, மனசில் பகவானை பார்த்து அனவரத்தமும் பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆத்மாராமர்கள்னு பேர். அப்படி பாகவத தர்மத்தில் இருந்து கொண்டு ஆத்மாராமனாக இருந்து கொண்டு இவர் வந்து ஜெகத் சிருஷ்டியும் பண்ணி தன் குழந்தைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் திரும்ப காட்டுக்கு போய் பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சனகாதிகளை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அவர் பண்ணிப்பாளா? இப்படி இந்த மார்க்கத்தில் ஆத்மாராமர்களாக பரம பாகவதோத்தமரார்களை இருக்கிறவா எப்படி வந்து திரும்ப ராஜ்ய பரிபாலத்துக்கு வருவா? பிரியவிரதோ பாகவதா ஆத்மாராம கதம் முனே கிரகே அரமத்தை, வீட்டுக்கு வந்து சௌக்கியமாக இருந்து பத்னி புத்திராதிகளோடு இருந்தார், ராஜ்ய பரிபாலனம் பண்ணா இருந்தாலே எனக்கு இது புரியவே மாட்டேங்கிறது. சம்சயோயம் மகான் பிரம்மன்னு அப்படின்ற பிரம்மன்னு கூப்பிடுறாராம். இங்கே என்னன்னா அவரை கூப்பிட்டு கேட்பது போல இருக்கான். பிரம்மன்னு, நீர் பிரம்மனிஷ்டர் தானே, நீரும் ஒரு ஆத்மாராமர் தானே, உம்மை கூப்பிட்டு இப்போ போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு பத்னி புத்திராதிகளோட சௌக்கியமாக இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னா நீர் பண்ணுவீரோ? அதே போல தானே இந்த பிரியவிரதன். அப்போ எப்படி வந்து அந்த பிரியவிரதன் வந்து இந்த ஆத்மாராமனாக இருந்து கொண்டு எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணி இப்படி இந்த காரியங்கள்லாம் பண்ணினார், எனக்கு அதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா கேள்வி கேட்ட உடனே மேலே பிரம்மனிஷ்டால் அந்த பரீட்சித்தை பார்த்து சந்தோஷமாக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாராம். எடுத்த உடனே சொல்கிறாரா, இப்படிலாம் நீ கேள்வி கேட்குற, நீ அசத்து, உனக்கு வந்து நீ துஷ்டனாக இருக்க, எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுருக்க அப்படின்னு இப்படி கேள்வி கேட்டான்னா அப்படி சொன்னான்னா அவளுக்கு பதில் சொல்ல தெரியலன்னு அர்த்தம். குதர்க்கமாக சில பேர் வந்து வெகண்டையாக கேள்வி கேட்பா, அவளுக்கு பதிலும் சொல்ல மாட்டான் மகான்கள். ஆனால் உண்மையாவத்தன் கேட்டான்னா அவனுக்கு பதில் சொல்லணும். உடனே சந்தோஷப்படுறாராம் சுகாச்சாரியால். இல்லை இப்படி விஷயத்தை தெரிஞ்சுன்னு கேள்வி கேட்குறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு, நீ சொன்னது ரொம்ப சரிப்பா, பாடம் முக்தம், நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். நீ என்னை கூப்பிட்டு நீ போய் மேலே கல்யாணம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னா என்னால் முடியாது கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து பிரம்மரசத்தில் அனுபவிச்சுன்னு இப்படி இருக்கேன், பிராரப்தவசாத்து இருக்கேன், உண்மைதான். ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த மகான்கள்லாம் இப்படி இருப்பார்களே தவிர இவர்கள் எல்லாத்தையும் கடமையாக செஞ்சுட்டு எப்போ கிளம்பணுமோ அப்போ சரியான சமயத்தில் கிளம்பிடுவா. அது அவர்களுடைய சாமர்த்தியம் கிடையாது. அது பகவானுடைய திருவடியை அனவரதமும் தியானம் பண்ணி சர்வம் பகவதர்ப்பணம் பண்ணி இப்படி இருக்கா பார்த்தியா பக்தர்கள், அவர்களை சரியான பாதையில் அழிச்சுன்னு போய் அந்தந்த சமயத்தில் தன்கிட்ட எல்லாத்தையும் பண்ண வச்சு அழிச்சிக்கணுன்றத கடமை, அதனுடைய பொறுப்பு பகவான்கிட்ட போயிடும்பா. அதனால் நீ இந்த மாதிரி மகாத்மாக்கள் இப்படி இருக்காலே, நீ லோகத்தில் இருக்கிறது போது நீ யோசிக்கவே கூடாது. அவர்கள் வேற, இந்த சாதாரணமாக இருக்கிறவர்கள் வேற. அவர்களை பார்த்து சரியான பாதையில் அழிச்சுன்னு போய் பகவானுடைய நியமத்தினால காரியங்கள்லாம் பண்ணி திரும்பவும் பழைய ஸ்தானத்தை கொண்டு வைக்க வேண்டிய பொறுப்பானது பகவானுக்கு இருக்கிறதுனால இவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய இடத்துலேருந்து நழுவவே மாட்டார்கள். என்னென்னா மகான்களை பற்றி சொல்லும்போது மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷண தீர் நட்டீவா, ஞானிகள் எப்படி இருப்பான்னா லோகத்தில் எல்லா விவகாரம் பண்ணுவது போல் இருக்கும். ஆனால் அவர்களுடைய தியாசை எப்போதும் பரபிரம்மத்துக்கிட்ட தான் இருக்கும். இந்த கரகம் ஆடும்போது தலைமையில் அந்த கரகத்தை வச்சு ஆடுவாளோன்னு அந்த ஸ்திரீ குறிப்பாப்பா, நாட்டியம் ஆடுவா, எப்படி பிரசாதம் கொடுப்பா, இத்தனை விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அவளுடைய புத்தி எப்பயுமே மேலே இருக்கிற கரகத்தில் தான் இருக்கும். அந்த கரகம் கீழே விழாமல் பார்த்துக்கிறது தானே அவருடைய புத்தி எப்பயுமே அதில் இருக்கும். அதுபோல் ஞானிகளுடைய புத்தியானது எப்பயுமே பரபிரம்மத்தோடு தான் இருக்கும். மனசானது விவகாரம் பண்ணுவது போல் இருக்குமே தவிர ஆனால் மனசு நழுவாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த பிரியவிரதனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். இந்த பிரியவிரதன் எப்பேற்பட்டவன்னா, இந்த சுவாயம்பூமனுடைய 2 புத்திரர்கள் பிரியவிரதன் உத்தானபாதன், ஆகூதி தேவகூதி பிரசூத்தின்னு அந்த கதையெல்லாம் கேட்டோம், உத்தானபாத கதையெல்லாம் கேட்டுட்டோம். இந்த மூத்த மகனாக இருக்கக்கூடிய பிரியவிரதன் இவர் ஏன் இப்போ ராஜ்ய பரிபாலனத்துக்கு வரணும் அப்படின்ற காரணம்னா, அந்த பிரச்சேதஸனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய தக்ஷன் அவன் ஜெகத் சிருஷ்டி பண்ணணும்னு அவன் சிருஷ்டிக்கு கிளம்பிட்டான், தபஸுக்கு கிளம்பிட்டான். இப்படி தபஸுக்கு கிளம்பினா உலகமே ராஜா இல்லாத உலகமாக இருக்குது. இந்த சுவாயம்பூமனு பார்த்தார், இந்த பிரியவிரதன் தான் இப்போதைக்கு இருக்கான், அந்த பிரியவிரதனை ராஜாவாக ஆக்கணும்னு அவர் பிரம்மதேவன்கிட்ட சொல்கிறார். இதெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த பிரியவிரதன் ஆனவன் எப்படி இருக்கார் அப்படின்னா, நாரதருடைய சரணத்தை ஆசிரியித்து நாரதர் என்ன சொல்கிறாரோ, நாரதர் அப்பப்போ உபதேசம் பண்ணிட்டு போனாலே அவர்கள் பரம பவித்திரமாக ஆயிடுறா. இவர் நாரதருடைய பரம சிஷ்யராம்.
நாரதருடைய ஆசிரமத்திலே இருந்து கொண்டு அவருடைய உபதேசங்கள்லாம் கேட்டுக்கொண்டு இப்படி பகவானை கொண்டு உள்ளே நிறுத்தி அப்படி பகவத் அனுபவத்திலே 24 மணி நேரம் இருந்துட்டு தான் உத்தமனாக இருந்துட்டுருக்கார். என்னென்னா சகலகாரக கிரியாகலாபகான்னு ஒரு பதம். இப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விஷய சுக்கத்தை அனுபவிச்சுட்டு இது இல்லை 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 நேத்தின்னு பகவான்கிட்ட போக வேண்டியிருக்கு. அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய அபியாசத்தினால இந்த சர்வ இந்திரியத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணிட்டாராம். என்ன அர்த்தம்னா இந்த நாக்குக்கு பகவானுக்கு அர்ச்சனை பண்ண துளசியோடைய ருச்சி மாத்திரம்தான் தெரியும். அந்த கண்ணுக்கு பகவத் தியானம் பகவானை பார்க்கறது மாத்திரம்தான் தெரியும். இந்த தோலுக்கு பாகவதால் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது ஒண்டி தான் தெரியும். இந்த காதுக்கு பகவத் குணமும் பகவன் நாமமும் இந்த யோக விஷயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்குறது மாத்திரம்தான் தெரியும். இந்த மூக்குக்கு பகவானுடைய அந்த சரணாரவிந்தத்தில் இருக்கிற இந்த துளசியினுடைய வாசனை மாத்திரம்தான் தெரியும். இப்படி எப்படின்னா இது பகவத் அர்ப்பணம்னா எப்படின்னா அதுக்கு வேற காரியத்தையே கொடுக்காம இதுக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படி அபியாசத்தை கொடுத்துட்டாராம் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது அப்புறம் வெளியில் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? அப்படி நாரதருடைய சரணத்தை ஆசிரியிச்சு பரம பவித்திரமாக ஆத்மாராமனாக பரம பாகவதோத்தமனாக இருந்துட்டுருக்கார். இப்பேற்பட்டவன் தான் ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம் அவருடைய பிதா ஸ்வயம்பூமனு. ஸ்வயம்பூமனுக்கு என்னென்னா இப்படி இவனுக்கான் இவனை போய் நம்ம கெடுக்கணுமா அப்படின்னு தோன்றது. ஆனாலும் நமக்கும் அந்த ஆசை இருக்கும்போது நாம் நம்ம கடமையை செஞ்சோம் இல்லை. நாம் போய் நம்ம அப்பாவாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன்ட்ட விஷயத்தை சொல்லுவோம். இப்போ ராஜா இல்லை, மேலே என்ன பண்ணலாம், பிரியவர்த்தன் தான் இருக்கான், அவனை ராஜ்ய பரிபாலனம் பண்ண வைக்கலாமான்னு இப்படிலாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பிரம்மதேவன்ட்ட விஷயத்தை தெரிவித்த உடனே பிரம்மதேவன் தானாக கிளம்பி வரார். அப்படி கிளம்பி வரும்போது 4 வேதங்கள் எல்லோரையும் அழைச்சிண்டு ஸ்வயம்பூ மனுவோட கூட அந்த நாரதருடைய ஆசிரமத்துக்கு வராராம் பிரியவிரதனை பார்க்கணும்னு. இப்படி எல்லாரும் வரதை பார்த்தா நாரதர் வரணும்னு அவருடைய அப்பாவை கூப்பிட்டு அவருக்கு வேணுங்கிற பூஜைகள்லாம் கொடுத்து உக்காத்தி வச்சோன்னே என்ன விஷயம்னு கேட்ட உடனே பிரியவர்த்தனுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு மேலே பிரியவர்த்தனை பார்த்து பிரம்மதேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, பிரியவர்த்தா இப்போ நானும் பிரம்ம பதவியில் இருக்கேன், உங்கள் அப்பா ஸ்வயம்பூ மனுவாக இருந்து அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார், மற்றவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் இருக்கா, எங்களுக்கெல்லாம் என்ன ஆசையா இந்த பதவியில் இருக்கணும்னு பகவானால் ஆக்ஞாபித்து நாங்கள் அவவா பதவியில் இருந்து எங்கள் கடமையை செஞ்சுட்டுருக்கோம். அப்படி நாங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது உனக்கு இப்போ ஜெகத் பரிபாலனம் ஜெகத் சிருஷ்டி அப்படின்ற ஒரு கடமை இருக்குது, அதை நீயும் அனுஷ்டானம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பலவாறாக உபதேசம் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் இப்படி இந்த ஜெகத் சிருஷ்டியில் இருந்தால் திருப்ப புனரப்பி மரணம் புனரப்பி சரணம் கல்யாணம் மனைவி மக்கள் இப்படிலாம் இருந்து மனசு கெட்டு போயிடும், இதில் உழல ஆரம்பிச்சிருவோன்னு பயந்துண்டு நீ அதுக்காக இருக்கியா? நான் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். நீ இந்த பூலோகத்தில் இருந்துண்டு நீ நாரதருடைய திருவடியே ஆசிரியிச்சுண்டு யாரும் வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் மனைவி மக்களோட இருக்க மாட்டேன், எனக்கு யாரும் வேண்டான்னு சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிட்டு நீ வர காட்டுக்கோ வர நாரதருடைய திருவடியே ஆசிரியிச்சுன்னு வர, இவர்கள் எல்லாரும் உன்னால் தியாகம் பண்ணிட முடியாது. ஆனால் உன் கூடவே 6 சத்ரு இருக்கான். அவன் யாருன்னு இந்த பஞ்ச இந்திரியங்களும் அந்த மனசும். இவனை எங்கேயுமே உன்னால் விட முடியாது, நீ எங்கே போனாலும் உன் கூட வரத்தான் செய்வான். அவன் என்ன பண்ணுவான்னா, நீ ராஜ்யத்தில் பார்க்க வேண்டிய அந்த அங்கங்கே வம்பு எடுத்து பார்க்குறத காட்டில் உட்காந்து உன்னை பார்க்க வைப்பான். கண்டதை திங்க வைப்பான், கண்டதை முகர வைப்பான், கண்டதை கேட்க வைப்பான், கண்டதை தொட வைப்பான் இந்த மனசை. அதனால் இந்த நீ மனைவி மக்கள் வேண்டாம் அவர்கள் வேண்டான்னு சொல்லிட்டு நீ ராஜ்யத்தில் விட்டுட்டு இங்கே இருந்தாலும் உன் கூடவே 6 சத்ருக்கள் இருக்கானே, இந்த 6 சத்ருக்களை நீ ஜெயிக்காதவல்லையும் நீ எங்கே போனாலும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட 6 சத்ருக்களை நீ மாத்திரம் ஜெயிச்சிட்டே ஆனால் நீ காட்டில் இருக்கிறதும் ஒன்று தான் ராஜ்யத்தில் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 6 சத்ருக்களையும் ஜெயித்தவன் நீ. அவர் தானே அப்படி வச்சிருக்காரோன்னா தன் இந்திரியத்தை. அதனால் உன்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நீ மேலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், ஜெகத் சிருஷ்டி பண்ணணும், இதை இன்னும் நீ விருத்தி பண்ணணும் அப்படின்னு இப்படிலாம் சொல்லி பிரம்மதேவன் தன்னுடைய உபதேசத்தை முடிக்கிறார். முடித்த உடனே இத்தனை விஷயம் பிரியவர்த்தனுக்கும் தெரியும். என்ன நினைக்கிறார்னா, பிரம்மதேவன் எப்பேற்பட்டவர், அவருடைய பதவியை விட்டுட்டு நமக்காக இப்படி வந்திருக்காரேன்னு பிரியவர்த்தன் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நாரதரை பார்த்த உடனே நாரதர் அனுமதி கொடுக்குறாராம், போயிட்டு வா அப்படின்னு. அப்படி நாரதர்ட்டையும் விடை பெற்று கொண்டு பிரம்மதேவனோட கிளம்பி மேலே அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வரார். சாதாரணமாக இருக்கிறவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கும் பகவத் பக்தன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கும் அப்படி இருக்கும். மேலே அவர் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தா அத்தியுதமாக இருக்கும். என்னடா இவனை போய் விரக்தன்னு சொல்கிறாளே,
இப்படிலாம் காரியம் பண்ணுறானேன்றது போல இருக்கும் அவருடைய ராஜ்ய பரிபாலனம். அப்பேற்பட்ட பிரியவிரதன் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்றதை மேலே பார்ப்போம். இப்படி தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டு வந்துட்டார். வந்தாலும் எப்படி இருக்குன்னா, அனவரதமும் பகவத் தியானத்தோட உண்மையான ஒரு பக்தன் எப்படி இருப்பானோ அந்த தியானமானது தனியாக நடந்துகிட்டே இருக்குது, பகவத் ஸ்மரணையானது நடந்துகிட்டே இருக்குது, ராஜ்யமானது நடந்துகிட்டே இருக்கான். அப்படி தன்னை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காராம் பிரியவர்த்தன். அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு பிரஜாபதியினுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய ஊர்ஜஸ்வதியை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆக்னீத்ரன் முதலிய 10 குழந்தைகள் பிறக்கிறா. 10 பேரும் பரமதர்மிஷ்டர்கள். அதில் ஆக்னீத்ரன் மாத்திரம்தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தார். பாக்கி பேர்கள் எல்லோருமே பரமதர்மிஷ்டர்கள். இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த 10 பேரில் இவர் இவர்கிட்ட இருக்கிற அந்த சுத்த சத்துவகுணமானது அந்த 10 பேரில் 3 பேர்கிட்ட வந்துருத்தான். கவிஹி, மகாவீரன், சவணன்னு 3 பேர். அவள் என்ன பண்ணுறான்னா, நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இனிமேல் ராஜ்ய பரிபாலனம் எங்களால் பண்ண முடியாது, ஹரிஷரணம்னு அவள் காட்டுக்கு கிளம்பிட்டாலாம், நான் பகவத் தியானம் பண்ணி பகவானை அடையிறோம்னு யார் சொன்னாலும் கேட்குறதா இல்லை, அவர்கள் கிளம்பிட்டாலாம். அப்படி சுத்த சத்வகுணம், இவருடைய சுத்த சத்வகுணத்தையே எடுத்துட்டு பிறந்தது போல் அவர் பிறந்து அவர்கள் கிளம்பிட்டார்கள். இந்த 10ல் 3 பேர் போனோடனே அந்த 7 பேர்கள் மற்றவர்கள் இருக்கார்கள். அவர்களுக்கு 7 பேர்கள், 7 பேர்களுக்கு இந்த பூமியை 7 தீபமாக பிரித்து அவர்களுக்கு 7 தீபத்தையும் ஒவ்வொருத்தையும் கொடுத்தாருன்றது மேலே கதையில் வரப்போகிறது. இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பெண் மூலியமாக 3 குழந்தைகள் பிறக்கிறா, 3 புத்திரர்கள். உத்தமன், தாமசன், ரைவதன்னு 3 பேர். அந்த 3 பேரையும் என்ன பண்ணார்னா, இப்போ சுவாயம்பூவ சாரோச்சிஷன்னு இருக்குல்ல, அப்புறம் உத்தம, தாமச, ரைவத்தன்னு இந்த 3 மன்வந்திரத்துக்கு அடுத்தது பேர் 3, 4, 5. அந்த 3, 4, 5 மன்வந்திரம் பெயர் இருக்குது பார்த்தீங்களா, அது யாரோ கிடையாது, இந்த பிரியவர்த்தனுடைய இன்னொரு மனைவியோட புத்திரர்கள் தான். இந்த 3 பேரையும் 3 மன்வந்திராதிபதியாக ஆக்கினார். இப்படி கம்பீரமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். ஆனாலும் என்னென்னா, தன்னுடைய நிலையை கொஞ்சம் கூட குறைச்சிக்காதபடிக்கு எல்லா இடத்துலையும் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ராஜாவாக இருக்கிறவன் எப்படி வாழ முடியும்? அப்படி தண்டிக்கிறவளை தண்டிக்கணும், போற்றுறவர்களை போற்றணும், இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கணும். இத்தனை விவகாரங்களும் நடக்கிறதான். ஆனால் அந்த பகவத் ஸ்மரணையில் கொஞ்சம் கூட விலகாதபடிக்கு பக்தியோட அப்பப்போ அவருக்கு ரோமாஞ்சம் ஏற்பட்டு தாரதாரியாக பகவானை நினச்சிண்டு அப்படி இருந்து கொண்டே ராஜ்ய பரிபாலனம்ன்றது ஒரு ட்ராக்காக தனியாக நடந்துட்டுருக்கு. பகவத் பக்தி இந்த ஆத்மாராமனாக இருக்கக்கூடியது தனியாக நடந்துட்டுருக்கு. அப்படி ஒரு அனுகிரகமாக அவருக்கு இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாராம் பிரியவர்த்தன். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஜனங்கள் அவருடைய ராஜ்யம் தானே, அந்த ராஜ்யத்தில் பார்த்தாராம், இது என்னது இது? அப்புறம் ஒரு சூரியன் ஒரு பக்கம், இந்த பூமி சுழண்டுண்டே உருண்டுட்டே தானே இருக்குது. அப்படி உருளும்போது நம்மளுக்கு ஒரு பகல்னால் அமெரிக்கா அந்த பக்கம் ராத்திரி இருக்கும், அவளுக்கு பகல் வரும்போது நம்மளுக்கு ராத்திரி, இப்படி மாற்றி மாற்றி தானே வருது. இவர் என்ன பண்ணார்னா, இப்படி இருக்கவே கூடாது இந்த பூமி, நாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது இருளே இருக்கக்கூடாது, இருட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணார்னா, அவர் ஒரு ரதத்தை தயார் பண்ணுறாராம். அந்த ரதத்தில் ஏறிண்டு எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இல்லையோ, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வெளிச்சம் போகிறதோ அங்கே சூரியன் போல் அவர் ரதம் எடுத்துன்னு கிளம்புவாராம். அப்படி அவர் ரதம் எடுத்துன்னு வந்தார்னா அங்கே இருட்டு இல்லாமல் அங்கேயும் பகலாக இருக்குமா. இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனத்தில் இருட்டே கிடையாது. அப்படி பூமியை முழுக்க சஞ்சாரம் பண்ணுறானா, என் ஜனங்கள் யாருமே வெளிச்சம் இல்லாமல் ராத்திரியில் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார் பிரியவர்த்தன். அப்படி அவர் ரதத்தை எடுத்து இந்த பூமியை சுற்றும் போது தான் 7 தீபங்களாக மாறுறது இந்த பூமி. அவருடைய ரதம் பட்டு தான் 7 தீபமாக மாறுறதான். அந்த 7 தீபம் ஜம்பு, பிளக்ஷ, ஷால்மலி, குஷக்கரஞ்ச, சாக்க, புஷ்கர, சம்ஞான்னு 7 தீபமாக மாறுறது. என்ன ஆச்சரியம்னா, 7 தீபம் மாத்திரம் மாறலை, அது என்னென்ன 7 சமுத்திரமாகவும் மாறுதான். அது என்ன, க்ஷாரோத, இக்ஷரசோத, சுரோத, கிருத்தோத, க்ஷீரோத, ததிமண்டோத, சுத்தோதாக. உப்பு சமுத்திரம், கரும்பு சார்னால ஒரு சமுத்திரம், பால் சமுத்திரம், நெய் சமுத்திரம், அப்புறம் தயிர் சமுத்திரம், சுத்த ஜலத்தினால உள்ள சமுத்திரம், கல்லுனால உள்ள சமுத்திரம். இப்படி சமுத்திரமானது உண்டாருது. அப்படி உண்டாருதான் இவருடைய இது. இப்படி உண்டான உடனே இப்படியானது பூமியானது இருக்குது. உடனே தோணும் நம்மளுக்கு, இப்போ என்ன உப்பு சமுத்திரம் மாத்திரம் தானே இருக்குது, இதெல்லாம் எங்கே போச்சுன்னு. இந்த மாதிரி ஒரு கேள்வியாக மகாபரிவாள்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டால், இப்படி பாகவதத்தில் சொல்லியிருக்கே, இப்படி இருக்கே இதுன்னு கேட்ட உடனே அதுக்கு மகாபரிவா பதில் சொன்னாலாம், அது உண்டானும் போது அப்படி உண்டாச்சு,
அதுக்கப்புறம் எத்தனையோ பிரளயங்கள் வந்து என்னாச்சுன்னா அது அப்படியே ஒவ்வொன்றும் சேர்ந்து 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 இப்போ வந்து கடைசியாக இந்த உப்பு ஜலம் தான் மிஞ்சிருக்கு, நம்மளுடைய புண்ணியவசத்தினால இப்படி தான் இருக்குது அப்படின்னு மகாபெரிவா அதுக்கு பதில் சொன்னாலாம். இந்த பிரளயம் நடுப்புற நிறையா வந்ததுனால இது மாறினது அப்படின்னு பாகவதத்தில் சொன்னது பொய் கிடையாது, சத்தியம்தான் அப்படின்னு மகாபெரிவா அனுகிரகம் பண்ணாராம். இப்படி இவர் சஞ்சாரம் பண்ணும்போது அந்த ரதம் வழியாக போகும்போது 7 தீபங்கள் 7 சமுத்திரங்களாக ஆச்சு. இன்னும் ஒரு சூரியன் போல ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். அதானே சொல்கிறேன், இந்த பகவத் பக்தர்கள் மாத்திரம் ஒரு காரியத்தை எடுத்துன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அதை சாதாரண இருக்கிற ராஜ்யம் ஒரு ராஜா பண்ணுறதை விட பல மடங்கு அற்புதமாக பண்ணிட்டு போயிடுவா. அவளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், இவரா அப்படி இருந்தார் அப்படின்னு. ஆனால் அத்தனையும் பண்ணிட்டு திரும்ப பகவானுடைய திருவடிக்கு போய் சேர்ந்துருவா. அதுதான் இந்த மகான்களுடைய அதனுடைய பெருமை அப்படின்னு. மேலே இந்த பிரியவர்த்தன் இப்படி அந்த ரதத்தை ஓட்டிட்டு ஜனங்கள் எல்லோருக்கும் இருளே இல்லாமல் பண்ணுறார். அப்புறம் அவளுக்கு ஊர்ஜஸ்வதி அப்படின்ற ஒரு பெண் பிறக்கிறா. அந்த ஊர்ஜஸ்வதியை சுக்கராச்சாரியாளுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறார். அந்த ஊர்ஜஸ்வதிக்கும் சுக்கராச்சாரியாளுக்கும் தான் தேவயானி அப்படின்ற பெண் பிறக்கிறா. இப்படி இவர் அத்தியுதமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். இவர் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் கிளம்பவே மாட்டாராம். யதா ராஜா ததா பிரஜான்னு எல்லோரும் நல்லவர்களாக இருக்கா. அப்படி தப்பு பண்ணணும்னு நினச்சா கூட இவருடைய வில்லம்பை எடுத்து ஒரு டங்காரம் பண்ணார்னா போதும், அத்தனை பேரும் பயந்துருவானா. அப்படி ஒரு பராக்கிரமசாலியாக இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் ஜெகத் சிருஷ்டியை பண்ணி இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது மகான்களை தான் எப்போ கிளம்பணுமோ அப்போ சரியாக கிளம்பிடுவாளோன்னோ. இந்த குழந்தைகள்லாம் பெரியவர்களாகி அவர்களுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற அளவுக்கு தெம்பு வந்துடுத்துன்னொடனே அந்த 7 தீபங்கள் 10 குழந்தையில் 3 குழந்தைகள் சன்னியாசிகளாக கிளம்பிட்டா. பாக்கி இருக்கிற 7 குழந்தைகளுக்கு 7 தீபத்தை பிரித்து கொடுத்து நீங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே அவர் என்ன பண்ணார்னா தன்னை பார்த்து ஆஹா வருத்தப்படுறாராம். எப்படி இருந்தோம் நம்ம, நான் அவருடைய திருவடியை ஆசிரியிச்சுன்னு பகவத் தியானம் பண்ணிட்டு அனவரத்தமும் அந்த பிரம்மானுபவத்தில் இருந்த நம்ம கடமைக்காக இப்படி எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஆகிடுதே அப்படின்னு ஒரு க்ஷணம் நினச்சி எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட இந்த தோஷ புத்தி வந்தால் தான் அது இங்கேருந்து விலகிறதுன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு உடனே ஒரு தோஷ புத்தி வருதா, அது என்ன காரணம்னா அவர் இங்கேருந்து பிரிக்கிறதுக்காக இப்படி நம்ம இருந்து இப்படி நம்ம இப்படி வீணாக போவது போல் இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டோமே, நாம் இங்கேருந்து கிளம்பிடணும், நம்மளுடைய கடமையானது முடிஞ்சிருது அப்படின்னு அவர் மேலே என்ன பண்ணுறாருனா காட்டுக்கு போயெல்லாம் தபசு பண்ணலையா, தன்னுடைய குருநாதருடைய திருவடி, அவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய நாரதர் தான் அவருக்கு கதி. அதனால் அந்த நாரதருடைய திருவடி ஆசிரியச்சதுனால தானே இத்தனை ஸ்ரேயஸும் இத்தனை க்ஷேமமும். திரும்பவும் போய் காட்டுக்கெல்லாம் போய் தபஸ் பண்ணாதபடிக்கு நாரதஸ்ய பதவியும் புனரேவ அனுசசார, அந்த நாரதருடைய சிஷ்யனாக திரும்பவும் அவர் ஆசிரமத்துக்கு போய் பகவத் தியானம் பண்ணி நாரதருடைய சிஷ்யனாகவே இருந்து பிறகு பகவானை போய் அடைந்தார் அப்படின்றது இந்த பிரியவர்த்தனுடைய சரித்திரம். அந்த பிரியவர்த்தனுடைய இது சொல்லும்போது பிரியவர்த்த கிருதம் கர்ம கோனு குறியாத் வினேஸ்வரம், இந்த இவர் பண்ணின காரியத்தெல்லாம் இந்த பகவானை தவிர வேற ஒருத்தனாலையும் இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது. அதான் பகவத் பக்தர்களுடைய பெருமை. அவர்கள் எதுவுமே பண்ண மாட்டார். அப்படி பகவத் பக்தர்கள் பகவானுடைய ஆக்ஞையினால் அது பண்ணினான்னா அது விஸ்வத்துக்கே ஒரு வழிகாட்டியாக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் எல்லாம் நடக்கும். அப்படி பகவத் பக்தர்கள் இருப்பான்றது போல் இந்த பிரியவர்த்தன் அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி திரும்பவும் போய் நாரதருடைய சிஷ்யனாக இருந்து பகவான் அடைந்தார். இவர் பண்ண காரியத்தை பகவானை தவிர யாராலையும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட இந்த புண்ணியமான சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியவர்த்தனோட சரித்திரம். இவருக்கு பிரியவர்த்தன் பேர். ஏன் பிரியவர்த்தன் அப்படின்னு பேர்னா, இவர் அவர் வாழ்க்கையில் ஒரு விரதம் வச்சுட்டார். என்ன விரதம் அப்படின்னா, எல்லார்கிட்டையும் பிரியமாக இருக்கிறது தான் அவருடைய விரதமாக. யார்கிட்டையுமே நம்ம சுடு சொற்களாக பேசி அவர்களை இம்சப்படுத்தக்கூடாது. எந்த க்ஷணத்துலையும் எல்லோரிடத்துலையும் அன்பாக இருக்கணும், பிரியமாக இருக்கணுன்றதுக்காக இவர் பிரியவர்த்தன் அப்படின்னு பெயர் வச்சுட்டு இப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி நாரதுடைய திருவடியை ஆசிரியித்து திரும்பவும் பகவானை போயிட்டார் அப்படின்னு உத்தம மகானுடைய சரித்திரம் இந்த முதல் அத்தியாயம். மேலே எல்லோரும் கலந்து இந்த பஞ்சமஸ்கந்தத்தை முதல் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச பஞ்சமஸ்கந்தா அச்ச பிரதமோऽध्यायः ராஜோவாச பிரியோரதோ பாகவதः ஆத்மா ராமः கதம் முனி गृहे अरमतयन्मूलः कर्मबन्धः पराभवः ननूनं मुक्तसङ्गानां तादृशानां
द्विजर्षभा गृहेषु अभिनिवेशोऽयं पुंसां भवितुमर्हति महतां खलु विप्रऋषे उत्तमश्लोकपादयोः छायानिर्वृत चित्तानां न कुटुम्बे स्पृहामतिः संशयोऽयं महान् ब्रह्मन् दारागार सुतादिषु सक्तस्य यत्सिद्धिरभूत् कृष्णे च मतिरच्युता। श्रीशुक उवाच बाढमुक्तं भगवतः उत्तमश्लोकस्य श्रीमच्चरणारविन्द मकरन्दरस आवेशितचेतसः भागवत परमहंस दयितकथां किञ्चित् अन्तराय विहतां स्वां शिवतमां पदवीं न प्रायेण हिन्वन्ति यर्हि वावह राजन् स राजपुत्रः प्रियव्रतः परमभागवतः नारदस्य चरणोपसेवया अंजसा अवगत परमार्थसतत्वः ब्रह्मसत्रेण दीक्षिष्यमाणः अवनितलपरिपालनाय आम्नातप्रवरगुणगण एकान्तभाजनतया स्वपित्रोपामन्त्रितः भगवति वासुदेव एव अव्यवधानसमाधियोगेन समावेशित सकलकारकक्रियाकलापः नैवाभ्यनन्दत् यद्यपि तदप्रत्याम्नातव्यं तदधिकरण आत्मनः अन्यस्मात् असतोपि पराभवम् अन्वीक्षमानः अतः भगवान् आदिदेवः एतस्य गुणविसर्गस्य परिब्रह्मणानुध्यान व्यवसित सकलजगदभिप्रायः आत्मयोनिः अखिलनिगम निजगन परिवेष्टितः स्वभवनात् अवततार स तत्र तत्र गगनतल उडुपतिरिव विमानावलिभिः अनुपथम् अमरपरिवृढैः अभिपूज्यमानः पथि पथि च वरूथशः सिद्धगन्धर्व साध्यचारण मुनिगणैः उपगीयमानः गन्धमादनद्रोणीम् अवभासयन् उपससर्पा तत्र हवायेनं देवर्षिः हंसयानेन पितरं भगवन्तं हिरण्यगर्भम् उपलभमानः सहसैवोत्थाय अर्हणेन सह पिता पुत्राभ्याम् अवहिताञ्जलिः उपतस्थे भगवानपि भारतः
तदुपनीतार्हणः सूक्तवाकेन अतितरामुदित गुणगणावतारसुजयः प्रियोरतम् आदिपुरुषस्तं सदयः सावलोकयिति होवाच। श्रीभगवानुवाच निबोधतातेदमृतं ब्रवीमि मा सूयितुं देवमर्हसि अप्रमेयम् वयं भवस्ते तत एष महर्षिः वहाम सर्वे विवशायस्य दिष्टम् न तस्य कश्चित् तपसा विद्यया वा न योगवीर्येण मनीषया वा नैवार्थधर्मैः परतस्वतो वा कृतं विहन्तुं तनुभृत् विभूयात् भवाय नाशाय च कर्म कर्तुं शोकाय मोहाय सदा भयाय सुखाय दुःखाय च देहयोगम् अव्यक्तदृष्टं जनताङ्गधत्ते यद्वाचितन्त्यां गुणकर्म दामभिः सुदुस्तरैः वत्स वयं सुयोजिताः सर्वे महामो बलिमीश्वराय प्रोतानसीव द्विपदे चतुष्पदः ईशाभिसृष्टं हि अवरुद्धमहेङ्ग दुःखं सुखं वा गुणकर्मसङ्गात् आस्थाय तत्तद्यत् अयुङ्क्तनाथः चक्षुष्मतान्धा इव नीयमानाः मुक्तोऽपि तावत् बिभ्रयात् स्वदेहम् आरब्धमश्नन् अभिमानशून्यः यथानुभूतं प्रतियातनिद्रः किं त्वन्यदेहाय गुणान्न वृङ्क्ते भयं प्रमत्तस्य वनेष्वपि स्यात् यतः स आस्ते सह षट्सपत्नः जितेन्द्रियस्य आत्मरतेर्बुधस्य गृहाश्रमः किं नु करोति अवद्यम् यः षट्सपत्नान् विजिगीषमानः गृहेषु निर्विश्य यतेत पूर्वम् अत्येति दुर्गाश्रित ऊर्जितारीन् क्षीणेषु कामं विचरेद्विपश्चित् त्वं त्वब्जनाभाङ्घ्रि सरोजकोश दुर्गाश्रुतो निर्जितषट्सपत्रः भुङ्क्ष्वेव भोगान् पुरुषातिदिष्टान् विमुक्तसङ्गः प्रकृतिं भजस्व। श्रीशुकोवाच इति समभिहितः महाभागवतः भगवतस्त्रिभुवनगुरोः अनुशासनमात्मनः लघुतया अवनतशिरोधरः बाढमिति
स बहुमानम् उवाह भगवानपि मनुना यथावत् उपकल्पितापचितिः प्रियव्रतनारयोः अभिशमम् अभिसमीक्षमानयोः आत्मसमवस्थानम् अवाङ्मनसं क्षयम् अव्यवहृतं प्रवर्तयन् अगमत् मनुरपि परेणैवं प्रतिसन्धितमनोरथः सुरर्षिवरानुमतेन आत्मजम् अखिलधरामण्डलस्थितिगुप्तय आस्थाप्य स्वयमतिविषम विषयविषजलाशयाशाया उपररामा इति हवावस जगतीपतिः ईश्वरेच्छया अधिनिवेशित कर्माधिकारः अखिल जगद्बन्ध ध्वंसन परानुभावस्य भगवतः आदिपुरुषस्य अंघ्रियुगल अनवरत ध्यानानुभावेन परिरन्धित कषायाशयः अवदातोऽपि मानवर्धनः महतां महीतलम् अनुशशास अथ च दुहितरं प्रजापतेः विश्वकर्मणः उपयेमे बर्हिष्मतीं नाम तस्यामुखवाव आत्मजान् आत्मसमानशीलगुण कर्मरूपवीर्य उदारान् दशभावयां बभूव कन्याञ्च यवीयसीम् ऊर्जस्वतीं नामा आग्निध्र इद्मजिह्व यज्ञबाहु महावीर हिरण्यरेतः घृतपृष्ठः सवनः मेधातिथिः वीतिहोत्र कवयः इति सर्व एव अग्निनामानः एतेषां कविः महावीरः सवनः इति त्रय आसन् ऊर्ध्वरेतसः ते आत्मविद्यायाम् अर्भभावात् आरभ्य कृतपरिचयाः पारमहंस्यमेव आश्रमम् अभजन् तस्मिन्नुहवा उपशमशीलाः परमर्षयः सकलजीवनिकायावासस्य भगवतः वासुदेवस्य भीतानां शरणभूतस्य श्रीमच्चरणारविन्द अविरतस्मरण अविगलित परमभक्तियोगानुभावेन परिभावित अन्तर्हृदयाधिगते भगवति सर्वेषां भूतानाम् आत्मभूते प्रत्यगात्मन्येव आत्मनः तादात्म्यम् अविशेषेण समीयुः अन्यस्यामपि जायायां त्रयः पुत्राः आसन् उत्तमतामसरैवत इति मन्वन्तराधिपतयः
एवमुपशमायनेषु स्वतनयेषु अथ जगतीपतिः जगतीमर्बुदानि 11 परिवत्सराणाम् अव्याहताखिल पुरुषकारसार संभृतदोर्दण्डयुगल आपीडितमौर्वी गुणस्तनित विरमितधर्मप्रतिपक्षः बर्हिष्मत्याश्च अनुदिनमेधमान प्रमोदप्रसरन यौषिण्य व्रीडाप्रमुषित हासावलोकरुचिर क्ष्वेल्यादिभिः पराभूयमान विवेक इव अनवबुध्यमान इव महामनाः बुभुजे यावदवभासयति सुरगिरिम् अनुपरिक्रामन् भगवान् आदित्यः वसुधातलम् अर्धेनैव प्रतपति अर्धेनावच्छादयति तदा हि भगवदुपासनोपचित अतिपुरुषप्रभावः तदनभिनन्दन् समजवेन रथेन ज्योतिर्मयेन रजनीमपि दिनं करिष्यामीति सप्तकृत्वः तरणिम् अनुपर्यक्रामत् द्वितीय इव पतङ्गः एवावुह तद्रथचरणनेमि कृतपरिखातास्ते सप्तसिन्धव आसन् यत एव कृताः सप्तभुवो द्वीपाः जम्बूप्लक्षशाल्मली कुशक्रौञ्च शाकपुष्करसंज्ञाः तेषां परिमाणं पूर्वस्मात् उत्तरः यथासङ्ख्यं द्विगुणमानेन बहिः समन्ततः उपक्लृप्ताः क्षारोद इक्षुरसोद सुरोद घृतोद क्षीरोद दधिमण्डोद शुद्धोदाः सप्तजलधयः सप्तद्वीपपरिखा इव अभ्यन्तरद्वीपसमाना एकैकस्येन यथानुपूर्वम् सप्तस्वपि बहिर्द्वीपेषु पृथक् परित उपकल्पितास्तेषु जम्वादिषु बर्हिष्मतीपतिः अनुव्रतान् आत्मजान् आग्नेध्र इद्मजिह्व यज्ञबाहु हिरण्यरेतः घृतपृष्ठः मेधातिथि वीतिहोत्रसंज्ञान् यथासङ्ख्येन एकैकस्मिन् एकमेव अधिपतिं विदधे दुहितरं च ऊर्जस्वतीं नाम उशनसे प्रायच्छत् यस्यामासीत् देवयानी नाम काव्यसुता नैवं विधः पुरुषकार उरुक्रमस्य पुंसां तदङ्घ्रिरजसा जितषड्गुणानां
चित्रं विदूरविगतः सकृदादधीत यन्नामधेयमधुना स जहाति बन्धम् स एवम् अपरिमित बलपराक्रम एकदा तु देवर्षिचरण अनुशयन अनुपतित गुणविसर्ग संसर्गेण अनिर्वृतमिव आत्मानं मन्यमानः आत्मनिर्वेद इदमाह अहो असाधु अनुष्ठितं यत् अभिनिवेशितोऽहम् इन्द्रियैः अविद्यारचित विषमविषयान्धकूपे तदलमलम् अमुष्यावनिताया विनोदमृगं मां धिग्धिगिति गर्हयाञ्चकारा परदेवता प्रसादाधिगत आत्मप्रत्यवमर्शेन अनुप्रवृत्तेभ्यः पुत्रेभ्यः इमां यथादायं विभज्य भुक्तभोगाञ्च महिषीं मृतकमिव सह महाविभूतिम् अपहाय स्वयं निहितनिर्वेदः हृदि गृहीत हरिविहारानुभावः भगवतः नारदस्य पदवीं पुनरेव अनुससार तस्य घवायेते श्लोकाः प्रियोरतकृतं कर्म को नु कुर्याद्विनेश्वरं यो नेमिनिम्नैः अकरोत् छायां घ्नन् सप्तवारिधीन् भूसंस्थानं कृतं येन सरिद्गिरिवनादिभिः सीमा च भूतनिर्वृत्यै द्वीपे द्वीपे विभागशः भौमं दिव्यं मानुषं च महित्वं कर्मयोगजं यश्चक्रे निरयौपम्यं पुरुषानुजनप्रियः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे प्रियव्रतविजये प्रथमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।